பைந்தமிழ் பழகுவின் இலக்கண மன்றம். ஆசிரியர் திருமதி சசிகலா கோபிநாதன் அவர்கள். இன்றைய தலைப்பு மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இன்றைய வகுப்பில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்ற ஔவையாரின் வாக்கிற்கு இணங்க இணைய வழியில் இணைந்திருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். நாம் இன்று பைந்தமிழ் பழகு இலக்கண மன்றத்தின் இலக்கண வகுப்பு 4. இன்று நம்ம இலக்கண வகுப்பு 4 தான் பார்க்க உள்ளோம். இதுவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம எழுத்துகள், அடிப்படை எழுத்துக்களை பார்த்திருப்போம். உங்களுக்கு நினைவிருக்கும், ஒரு வாரம் விடுமுறை இருந்தாலும் நம்ம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் கொஞ்சம் நினைவுபடுத்தியிருப்போம். முதல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தமிழ் மொழி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அடிப்படை இலக்கணத்தை பார்த்தோம். இப்ப அடிப்படையில தமிழ் எழுத்துகள் எத்தனை அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். அதோடைய வகை பார்த்தோம், தொகை பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா மாத்திரை பார்த்தோம், இன எழுத்துகள் பார்த்தோம். இடையிலேயே அப்படியே இடை ஊடுருவலா பாத்தீங்கன்னா இலக்கியமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தொட்டுட்டு வந்தோம். நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்ப அடுத்த இலக்கணம் என்ன பார்க்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொழி முதல் இறுதி எழுத்துகள். நான் இறுதி வாரத்திலேயே சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு மொழியை பிழை இல்லாமல் படிக்கணும் அப்படின்னா நமக்கு அது மிக மிக முக்கியமா தேவைப்படுவது அந்த மொழியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம அதை பிழை இல்லாமல பயன்படுத்த முடியும். இப்ப உலகத்துல பாத்தீங்கன்னா 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா மொழியுமே எளிமையா இருக்காங்க. இப்ப நான் ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன்னா, இங்க நாங்க ஒரு சின்னதா ஒரு கடை வச்சிருந்தோம். இப்ப நாங்க அதை பார்க்க முடியல, அதனால நாங்க அதை எடுத்துட்டோம். அங்க நிறைய பாத்தீங்க அப்படின்னா ஹிந்தி பேசுற அந்த ஆட்கள் தான் வந்திருந்தாங்க. அவங்க இங்க ஒரு 3 மாதத்துல தமிழ் கத்துக்கிட்டாங்க. நான் பேசுறது அவங்களுக்கு புரியும். அதே போல திருப்பி பேசவும் ஆரம்பிச்சாங்க. ஆனா என்னால ஹிந்தி கத்துக்கவே முடியல. நானும் அவங்க கிட்ட நம்ம என்னதான் ஒரு வார்த்தை டிகே அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் ஓரளவு ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் கத்துக்கிட்டாலும் என்னால அந்த முழுமையா ஒரு வாக்கியம் கூட என்னால கத்துக்கவே முடியல. ஏன்னா ஹிந்தி கொஞ்சம் கடுமைதான். ஆனா அவங்க எளிமையா கத்துக்கிட்டாங்க தமிழ. என்ன அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம மொழியோட அடிப்படை அமைப்பு தான். யாரா இருந்தாலுமே இங்க வந்துட்டாங்க அப்படின்னா தமிழை எளிமையா கத்துப்பாங்க. இப்ப உங்ககிட்டயே அங்க பாத்தீங்கன்னா 1 மாதம் உங்ககிட்ட பேசினாவே எளிமையா தமிழை கத்துப்பாங்க. வாக்கியம் அமைச்சு பேசுற அளவுக்கு அவங்களால முடியும். சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க. எளிமையா அவங்களால பேச முடியும். அது ஒரு வாக்கியம், சின்ன வாக்கியத்தை அவங்களால எளிமையா பேச முடியுது. ஆனா நம்மளால பேச முடியல. காரணம் என்னன்னா நம்ம மொழியோட அமைப்பு அவ்வளவு எளிமைங்க. நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எளிமையான மொழி, இனிமையான மொழி, பழமையான மொழி, முதுமையான மொழி, இணைய வழிக்கு ஏற்ற மொழின்னு நம்ம தமிழ சொல்லிக்கிட்டே போவாங்க. காரணம் என்னன்னா ஓலைச்சுவடியில இருந்து இன்று வரைக்கும் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், மாத்திக்கிட்டே இருக்கும். நீங்க என்ன மாற்றம் கொடுங்களே, கணினியில வேணுமா? கணினியில என்னால புதுப்பிக்க முடியும். புது வார்த்தைகள் வேணுமா? என்னால செய்ய முடியும். அந்த ஒவ்வொரு வார்த்தைக்குமே நம்ம புதுசு புதுசா இன்னமும் இப்ப புலனம் வாட்ஸ்அப் அப்படின்னு வர பொழுது நம்ம தமிழ் மொழியில அது இல்லாதப்ப நம்ம புலனம்னு நம்ம புது புது வார்த்தைகளை கண்டுபிடிச்சோம். ஏன்னா எப்பொழுதும் தன்னை புதுமைப்படுத்தி கொண்டே இருக்குமா தமிழ் மொழி மட்டும். அதனாலதான் இன்று அளவுமே அழியாமல் இருக்கு. தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருப்பதால் தான் இன்றளவும் கன்னி தமிழாக இருக்குன்னு சொல்றோம். அதாவது ஒரு மொழின்றது பாத்தீங்க அப்படின்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி எங்கள் தமிழ் குடின்னு சொல்றோம். இந்த மொழி யார் தோற்றுவித்தாங்கன்னே தெரியல. இறைவனால கற்பிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்றளவு இப்பதான் தோன்றுச்சு அப்படின்னு யாராலையும் அறுதிட்டே சொல்ல முடியலைங்க நம்ம தமிழ் மொழியை மட்டும். ஏன்னா யாருக்கும் தெரியல. புராணத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அகத்தியர்கிட்ட நம்ம சிவன் சொல்லி இருக்கிறாரு, நீ தென்பக்கம் போ, தென்பக்கம் போய் தமிழை கத்துக்கொடு, வடப்பக்கம் போ, வடப்பக்கம் போய் நீங்க வடமொழியை கத்துக்கொடுன்னு சொன்னாருன்னு சொல்றோம் நம்ம புராணம். அடுத்தது இன்னொரு கதையை பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம தமிழ் கடவுள் முருகர் தான் அகத்தியர்கிட்ட சொல்லி நீ போய் தமிழ் மொழியை பரப்புன்னு சொன்னாருன்னு சொல்றோம். ஆனா இன்று அளவும் நம்மளால அறுதிட்டு சொல்ல முடியல தமிழ் எப்படி தோன்றுச்சுன்னு.
எப்ப தோன்றுச்சுன்னு தெரியல. இருந்தாலும் இன்ற அளவுக்கும் எப்படி நிலைத்து நிற்குது பாருங்க. அதுதான் நம்ம மொழியோட அமைப்பு. அப்படி ஒரு மொழி எளிமையாகவும் இனிமையாகவும் இன்றளவு நிலைத்து நிற்குது அப்படின்னா அதோட அடிப்படை அமைப்பு தாங்க காரணம். அப்படி அடிப்படை அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுத்த உடனே நம்ம எல்லா மொழிகளையுமே எளிமையா கத்துக்கவே முடியாது. முதல்ல அடிப்படையில இருந்து போகும்போது எழுத்து எத்தனை இருக்கு, அந்த எழுத்தோடைய வகை என்னென்ன, அந்த எழுத்துகள்ல முதல்ல எந்தெந்த எழுத்துகள் வரும், இதெல்லாம் தெரிஞ்சாதான் பிழை இல்லாமல் நம்ம கத்துக்க முடியும். அப்ப நம்ம தமிழ் மொழியில பாத்தீங்கன்னா, மொழி முதல்ல இந்த எழுத்துகள் தான் வரும், மொழி இடையில இந்த எழுத்துகள் தான் வரும், மொழி இறுதியில இந்த எழுத்துகள் தான் வரும் அப்படின்னு நம்ம அறுதிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த மொழியை எழுதும் போது பிழையே வராது. அப்ப எப்படி வரும்? இப்ப இங்க பாருங்க, நன்றின்னு இருக்கா? அதாவது முதல்ல வருவது தன்னகரனா, இரண்டாவதா வருவது தன்னகரனா. இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். தன்னகரம், தன்னகரம், ரன்னகரம் எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லைங்களா? இதை எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது ழா ழா வந்தா எப்படி உச்சரிக்கணும், ரா ரா வந்தா எப்படி உச்சரிக்கணும், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்ப பாருங்க, முதல்ல வந்திருக்கிறது தன்னகரத்துல தோன்றுகின்ற தன்னகர நாவுல வந்திருக்கிற நன்றி. இரண்டாவது தன்னகர நாவில் வந்திருக்கின்ற நன்றி. மூன்றாவது ரன்னகர நாவில் வந்திருக்க நன்றி. இப்ப 3 இருக்கு இல்லையா? இதுல எது சரி? இது வரைக்கும் நம்ம எல்லா புத்தகத்திலையும் படிச்சிருப்போம், எழுதுவோம். அப்ப எந்த நா போட்டு எழுதுவோம் நன்றிக்கு? யாரோ ஒருத்தர் சொல்லுங்களேன். தன்னகரனா. தன்னகரனா. எப்படி நம்ம தன்னகரனா தான் வரும்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அது நமக்கு அப்படியே பழகுனதுனால இது வரைக்கும் நம்ம அப்படிதான் பார்த்து பழகிருப்போம், படிச்சிருப்போம். எந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டாலோ இல்ல நம்மளே எழுதும் போதும் நம்ம கை நன்றின்னு எழுதும் போது வருவது எது அப்படின்னா தன்னகரனா தான். அப்ப மொழிக்கு முதலில் எந்த எழுத்துகள் வரும், மொழிக்கு முதலில் எந்த எழுத்துகள் வராது, மொழிக்கு இடையில் எந்த எழுத்துகள் வரும், மொழிக்கு இறுதியில் எந்த எழுத்துகள் வரும், இறுதியில எந்த எழுத்துகள் வராது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே மொழியை பிழை இல்லாமல் படிக்கலாம், எழுதலாம். அப்ப இப்ப நமக்கு தெரியுது பார்த்த உடனே. அப்ப நன்றி அப்படின்னா தன்னகரனா தான் போட்டு எழுதணும். அப்ப தன்னகரமும் ரன்னகரமும் போட்டா அது தவறு. இப்ப நமக்கு தெரியுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்து பார்த்து பழகி இருக்கோம். இப்ப என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் எளிமையா இருக்கும் நம்ம மொழியை எழுதும் பொழுது. இப்ப பாருங்க, இப்ப நம்ம இந்த வகுப்புல மொழி முதல்ல எந்த எழுத்துக்கள் வரும், மொழி முதல்ல எந்த எழுத்துக்கள் வராது, அதை மட்டும் நம்ம இந்த பார்ப்போம். எல்லாம் நம்ம இடை எழுத்துக்கள், இறுதி எழுத்துக்கள்னு நிறைய வரும். நம்ம ஒரே வகுப்புல எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு அது வந்து ரொம்பவும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நம்ம இந்த இலக்கணத்தை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா தான் பார்க்க முடியும். அப்பதான் நம்ம நினைவுலையும் இருக்கும். சரிங்களா? பாருங்க, முதல்ல மொழி முதல் எழுத்துகள். மொழி அப்படின்னா மொழினா என்ன? அதாவது நம்ம கருத்தை பிறரிடம் தெரிவிக்க உதவுகின்ற ஒரு கருவிதான். மொழின்றது ஒரு கருவிதான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மத்தவங்க கிட்ட சொல்லணும், பிறர் தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்துவதுதான் மொழி. அதை ஒரு கருவியா பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த மொழிய நம்ம என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லலாம் தெரியுங்களா? மொழின்றது சொல் அப்படின்னு சொல்லலாம், பதம்னாலும் மொழிதான், கிளவினாலும் மொழிதான், வார்த்தை அப்படின்னாலும் மொழிதான். மொழிய வந்து சொல், பதம், கிளவி, வார்த்தை இப்படி 4 சொற்களாலையும் குறிக்கலாம். அது மொழியதான் குறிக்கும். மொழிக்கான வேறு பெயர்கள். சரி, சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை தான் நம்ம மொழி முதல் எழுத்துக்கள்னு சொல்றோம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா? சொல்லுனாலும் மொழினாலும் ஒன்றுதான். பதம்னாலும் மொழியதான் குறிக்கும், கிளவினாலும் மொழியதான் குறிக்கும். கிளவி அப்படின்ற பொழுது நம்ம எளிமை மாணவர்களுக்கு சொல்லுவோம், என்ன கிளவியா, பாட்டியை தானே அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்ல, அது வந்து ழகரம் வருவதுதான் முதிய வர சொல்லுவோம். சரிங்களா? ழா சிறப்பு லகரம் வரும் பொழுதுதான் வயதில் முதியவள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இங்க நம்மளுக்கு என்ன வருது? நகர லகரம், அதாவது பொது லகரம்னு சொல்லுவோம். இந்த நகர லகரம் வரும் பொழுது மொழி என்று அர்த்தம். சரிங்களா? அப்ப மொழியை சொல், பதம், கிளவி, வார்த்தை இந்த 4 சொற்களாலையும் குறிக்கலாம். சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை தான் நம்ம மொழி முதல் எழுத்துகள் என்போம். மொழி முதல் எழுத்துக்கள்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு சொல் இப்ப வருது இல்லைங்களா? இப்ப மொழின்னு இருக்கு இல்லைங்களா?
இதுல முதலாவதா அமைந்திருக்கின்ற இந்த எழுத்தை தான் நம்ம மொழி முதல் எழுத்துகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, மொழி முதல்ல என்னென்ன எழுத்துகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர் எழுத்துகள் அதாவது மொழி முதல் எழுத்துகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர் எழுத்துகள் 12 சொல்லின் முதலில் வரும். உயிர் எழுத்துகள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? அதாவது ஆ முதல் அவ் வரை உள்ள 12 எழுத்துக்களையும் தான் நம்ம உயிர் எழுத்துகள் அப்படின்னு சொல்லுவோம். அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஔ இந்த 12 எழுத்துகளும் தான் உயிர் எழுத்துகள் என்று சொல்லுவோம். சரிங்களா? இப்ப பாருங்க, உயிர் எழுத்துகள் 12மே சொல்லின் முதலில் வரும். இது ஒரு பாயிண்ட். சரிங்களா? ஒரு கருத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இங்க பாருங்க, ஆ அம்மா, அணில், எவ்வளவோ வார்த்தைகள் இருக்குது. சரிங்களா? அடையாறு. இப்ப நம்ம நிறைய எழுத்து ஆண் பாத்தீங்கன்னா நிறைய வார்த்தைகளை நம்ம பார்த்திருப்போம். அதே ஆ, ஆடு, ஆனந்தம், இது போல நிறைய வார்த்தைகள் பார்த்திருப்போம். இ இலை, ஈ ஈட்டி, உ உரல், ஊ ஊசி, ஊதல், நிறைய நம்ம பார்த்திருப்போம். நம்ம நிறைய புத்தகம் படிக்கிறோம் இல்லைங்களா? இப்ப ஆ வரிசையில பாத்தீங்கன்னா நிறைய எழுத்துக்கள் பார்ப்போம் நம்ம. அம்மா, அப்பா, அண்ணன், இது போல நிறைய எழுத்துகள் வரும் இல்லைங்களா? ஊ ஊசி, ஏ எட்டு, ஏ ஏனி, ஐ ஐந்து, ஓ ஒட்டகம், ஓ ஓடம், அவ் ஔவையார். இந்த சொற்கள்ல பாருங்க, முதல்ல என்ன வந்திருக்கு? உயிரெழுத்துகள் அமைந்திருக்கு இல்லைங்களா? அப்ப பாருங்க, உயிரெழுத்துகள் 12மே ஒரு மொழியின் முதல் எழுத்தாக வரும். இது முதல் பாயிண்ட். இத நம்ம சொல்லலைங்க, இலக்கண நூலார்கள் அனைவருமே ஆராய்ந்து இத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப இதெல்லாம் அவங்க வகுத்து கொடுத்ததை தான் நம்ம இன்னைக்கு பின்பற்றிட்டு இருக்கிறோம். மொழி முதல்ல இந்த எழுத்துக்கள்லாம் போடுங்க, தமிழ்ல இந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்ததுன்னா இதெல்லாம் மொழி முதல் எழுத்துகள், இதுதான் நம்ம தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம நிறைய ஆங்கிலம் கலந்த எழுத்துக்கள் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆங்கிலம் வாக்குலயே அப்படியே இப்ப யாருமே வந்து மின் விசிறின்னு நம்ம யாருமே சொல்றது இல்ல. அந்த ஃபேனை போடுங்க சரிங்களா அப்படின்னு சொல்றோம். அதை விட்டுட்டா காத்தாடி அப்படி போயிடுறோம். ஆனா விசிறி அப்படின்றதெல்லாம் நம்ம இப்ப மறந்துட்டோம். இப்ப ஏன்னா நம்ம மொழிக்குள்ள ஆங்கில சொற்கள் நிறைய ஊடுருவி தமிழ் போலவே வழங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அது தவறு இல்லைன்னு தான் சொல்றாங்க. பிற மொழி கலப்புன்றது மொழியை வளர்ப்பதற்கு உதவும். அதுக்காக நம்ம மொழியை இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப மொழி முதல் தமிழ்ல தூய தமிழ்ல எழுதணும் அப்படின்னா நம்ம மொழி முதல் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்ப மொழி முதல் எழுத்துக்கள்ல உயிரெழுத்துகள் 12ம் மொழிக்கு முதலில் வரும். இது ஒரு கருத்து. நல்லா நினைவு வச்சுக்கோங்க. அடுத்து இரண்டாவது கருத்தை நம்ம எதை சொல்றோம்னா, க ச த ந ப ம. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை நீங்க எளிமையாவும் ஞாபகம் வச்சுக்கலாம். காச தான பம அப்படி எளிமையா ஞாபகம் வச்சுக்கோங்க. காச தான பம. சரிங்களா? இந்த 6 வரிசை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல 6 எழுத்துகள் இருக்கும் பாருங்க. காச தான பம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துகளும், இந்த இடத்தான் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா உயிர்மை எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும். இப்ப உயிர்மை எழுத்துக்கள்னா நம்ம மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்? உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? வேற ஒருத்தர் சொல்லுங்க. 216 இருக்கும். இந்த நம்ம 216 எழுத்துக்கள், இப்ப உயிரெழுத்துகள் மெய் எழுத்துக்கள்னா நம்ம எளிமையா நினைவு வச்சுக்கிட்டு போயிடலாம். ஏன்னா உயிரெழுத்துக்கள் 12 தான், மெய் எழுத்துக்கள் 18 தான், ஆயுதம் ஒன்றுதான். ஆனா நம்ம நினைவுபடுத்துவது இந்த இடத்துல இந்த 216 உயிர்மை எழுத்துக்களை தான். இந்த 216 உயிர்மை எழுத்துக்கள்ல இப்ப கா வரிசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப கா கா, கி கி, கு கு, கே கே, இங்க பாருங்க. இப்ப கா வரிசைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கா கா, கி கி, கு கு, கே கே, கை, கோ கோ, கௌ. இந்த கா வரிசையில் உள்ள அந்த 12 அது வரிசை எழுத்துகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 12ம் வரும். இப்ப ஆ வரிசை அப்படின்னா க, க, ங, ச, ஞ பார்த்தோம் இல்லைங்களா?
ஆ வரிசை அப்படின்னா கா, ஞா, சா, ஞா. ஈ வரிசைனா கி, நீ, கி, நீ. ஈ வரிசை கீ, நீ, சீ, நீ. இதெல்லாம் அதோட வரிசைன்னு சொல்லுவோம். இப்ப அதே போல இப்ப கா வரிசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கா, கா, கி, கி. இதோட மையம் எதுன்னு பாத்தீங்கன்னா மெய்யெழுத்து இக்கு தான். இக்க கொண்டுதான் இந்த வரிசை பிறக்கும். இக்கு கூட்டல் ஆதானே கா. நம்ம இது பார்த்தோம் இல்லைங்களா, உயிர்மை எழுத்துக்கள் பிறக்கும் பொழுது இக்கு கூட்டல் ஆசை ஈக்குவல் என்ன வந்தது? கா வந்தது. இப்ப இது போலதான் நம்ம பார்த்தோம். அதே போல ஒவ்வொரு எழுத்துக்களும் நம்ம பிறக்கும் போது பார்த்தோம். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம உயிர்மை எழுத்துக்கள் பிறக்கின்றத பார்க்கும் பொழுது நான் சொன்னேன், அதாவது உயிர்மை எழுத்துக்கள் எப்படி பிறக்கும், அதோட வடிவம் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம். நினைவு இருக்குங்களா? அதாவது உயிர்மை எழுத்துடைய வடிவம் எப்படி இருக்கும்? மெய்யை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரை ஒத்திருக்கும். இதுக்கு நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டும் சொன்னேன். ஒரு குழந்தை பிறந்திருக்கும், நம்ம அந்த குழந்தைய பார்க்க பெரியவங்க எல்லாம் வருவாங்க, அவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? ஒரு குழந்தை ஒரு அளவு வளர்ந்திருக்கு, ரொம்ப நாள் பாட்டி பார்க்காம இருப்பாங்க அந்த குழந்தைய. ஒரு 2-3 வருடங்கள் கழித்து பார்க்க வரும் பொழுது தன் மகன் வீட்டுக்கு பேரப்பிள்ளை பார்க்க வருவாங்க. அப்ப அந்த குழந்தை விளையாடுவது, அந்த குழந்தை சேட்டை செய்வது இதெல்லாம் பார்த்தா பாட்டிக்கு நினைவு வரும். நீ பார்க்க அப்படியே உங்க அப்பா மாதிரி இருக்க, சரியா? உங்க அப்பா மாதிரியே இருக்க, ஆனா குணம் மட்டும் உங்க அம்மா மாதிரி அப்படிம்பாங்க. பாட்டிங்க வழக்காது. எப்பொழுதுமே பாட்டிங்க அப்படின்னாவே அந்த அறிவுரை ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. அது போலதான் அது எழுத்துக்கும் பொருந்தும்னு நான் சொன்னேன். உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த இடத்துல ஒரு மெய்யும் ஒரு உயிரும் இணையும் பொழுதுதான் உயிர்மை எழுத்துகள் தோன்றுகின்றன. இது ஏன் மெய் முதல்ல வருது அப்படின்றதுக்கும் நான் ஒரு காரணம் சொன்னேன் அது நடத்தும் பொழுது. இப்ப நம்ம அதை பேசிட்டே இருந்தோம்னா இந்த வகுப்பு பார்க்க முடியாது. நீங்க அதை நம்ம ஏற்கனவே ஐயா வீடியோவை எடுத்திருப்பாரு இல்லைங்களா, அதை நீங்க காணொலியை பார்த்தீங்கன்னாவே தெரியும். அப்ப இணையும் பொழுது ஒரு மெய்யும் ஒரு உயிரும் இணையும் பொழுதுதான் ஒரு உயிர்மை தோன்றுகிறது. இந்த உயிர்மையுடைய வடிவம், அதாவது ஒளி வடிவம் வந்து உயிரும் மெய்யும் இணைந்திருக்கும்னு சொன்னோம். இக்கு கூட்டலா கா, இக்கு சத்தமும் வரும், ஆ சத்தமும் வரும் ஒளி வடிவத்துல. ஆனா வரி வடிவம் வரும் பொழுது நான் என்ன சொல்லியிருந்தேன், அதாவது அதோடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். அதோடைய அளவு மாத்திரை பார்த்தோம் இல்லைங்களா, இறுதி வகுப்பா அதுக்கு முன்னாடி வகுப்புல 2ஆம் வகுப்புல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். மாத்திரை, அந்த மாத்திரை அடிப்படையில ஒலிக்கும் கால அளவு உயிரை ஒத்திருக்கும். இதுதான் உயிர்மை எழுத்துகளுடைய ஒளி வடிவம், வரி வடிவம். இது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம நினைவுபடுத்தணும். எதுக்காக அப்படின்னா, இப்ப காவரிசை என்பது இந்த இக்கை மையமாக கொண்டுதான் நம்ம எழுதுறோம், சரிங்களா? இப்ப காவரிசைனா இக்கு கூட்டல் ஆ சேரும் போது கா வரும். இக்கு கூட்டல் ஆ அப்படின்னா கா. அப்ப காவரிசை என்பது கா முதல் கவ் வரைக்கும் உடைய 12 அந்த வரிசை எழுத்துக்கள் தான். பாருங்க, கா கடல், காடு, கிளி, கீரி, குருவி, கூடு, கெண்டை. கெண்டைனா மீன்ல ஒரு வகை, நம்ம ஏற்கனவே தெரியும் இல்லைங்களா, கெண்டை மீன், கெளுத்தி மீன். கேணி, கேணி அப்படின்னா கிணறு. இதெல்லாம் நம்மளுடைய திசை சொற்கள்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு இலக்கிய வகை சொற்கள்ல திசை சொற்கள். பெற்றம், கேணி இதெல்லாம் திசை சொற்கள்னு சொல்லுவோம். கேணி அப்படின்னா கிணறு. நம்ம பாரதியார் பாடலை பார்க்கும்போது கூட பார்த்தோம் இல்லைங்களா, கேணி அருகினிலே 10-12 தென்னை மரம் வேண்டும் பார்த்தோம் இல்லைங்களா. அப்ப கேணி அப்படின்னா கிணறு. கை, உடல்ல ஒரு வகையான உறுப்பு, கை கால்னு சொல்றோம் இல்லைங்களா, உடல் உறுப்பு, சரிங்களா? அடுத்து கொடு, மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறது. கோலம், கௌதாரி, இது ஒரு பறவை வகை. கௌதாரி பார்த்திருக்கீங்க இல்லைங்களா, நம்ம புதர்ல எல்லாம் இருக்கும். நம்ம ஊர் சைடு வருவேன் போதெல்லாம் நீங்க பார்க்கலாம், புதர் சைடு ஓடும் கௌதாரி அப்படின்னு சொல்லுவாங்க. கோழி மாதிரியே இருக்கும், பார்த்திருக்கீங்களா? யாராவது பார்த்திருக்கீங்களா கௌதாரிய? சரி, அப்படி வந்தீங்கன்னா புதர் சைடு போகும்பொழுது நம்ம பார்க்கலாம், சரிங்களா? சரி, இதெல்லாம் தா வரிசையில உடைய 12 எழுத்துகளுமே உங்களுக்கு மொழி முதலில் வரும். அடுத்து ச, பார்த்த இல்லைங்களா, காச தன பாம வரிசையில உடைய அனைத்து அந்த 12 எழுத்துகளுமே மொழிக்கு முதலில் வரும். இந்த பாயிண்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2வது கருத்து, சரிங்களா? இப்ப சா வரிசை பாருங்க, சங்கு, சாலை, சிங்கம், தீப்பு, சுத்தம், சூடு, சென்னை, சேலம், சைவம், சொந்தம், சோகம், சௌமியா, இதெல்லாம் பெயர் சொற்கள், சரிங்களா? இது எல்லாமே இப்ப சா வரிசைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 எழுத்துகளுமே வரும். அதே போல தா வரிசை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் தாத்தா, தீ தீ, தூ தூ, தே தே, தை, தோ தோ, தௌ,
இந்த 12 எழுத்துகளுமே ஒரு சொல்லின் முதலில் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 வரிசை தான். அந்த 6 வரிசையில உடைய எழுத்துகள். இப்ப தா வரிசைனா தா முதல் தவ் வரைக்கும் ஒரு எழுத்துகள் கூட விடுபடாது. 12 எழுத்துகளுமே வரும். அப்படிதான் உங்களுக்கு அந்த 18 வரிசையுமே வருமா அப்படின்னா இல்ல. இந்த 6 வரிசை தான் முழுமையா வரும். அதுக்குதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். 6 வரிசை என்னென்ன சொல்லியிருந்தோம்? காச தன பம. இந்த 6 வரிசை சொற்கள் தான் முழுவதும், அதாவது 12 எழுத்துகளுமே சொல்லின் முதலில் வரும். அது நல்லா நினைவு வைத்துக்கணும். தங்கம், தாகம், திங்கள், தீபாவளி, துன்பம், தூய்மை, நிறைய எழுத்துகள் வரலாம். சரிங்களா? இந்த இடத்துல தீண்டாமை, நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம். நிறைய நம்ம எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதல்ல தீ அமைவது மாதிரி இருக்கு. தீமை, நம்ம நிறைய படிச்சிருப்போம் இல்லைங்களா? நம்ம எவ்வளவு புத்தகம் படிக்கிறோம், அதுல எவ்வளவு சொற்கள் இருக்கு தீயில. நம்ம சும்மா ஒரு எடுத்துக்காட்டாக ஒண்ணு வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். தூய்மை, தெளிவு, தேன், தையல், தொண்டு, தோகை, தௌலேயம். தௌலேயம்னா ஆமை. சரிங்களா? இப்படி தா வரிசையில உடைய அனைத்து சொற்களுமே, அதாவது அனைத்து எழுத்துகளுமே சொற்களின் முதலில் வரும். அடுத்து நா வரிசை. நா வரிசையிலையும் அதே போலதான். நா முதல் நௌ வரை உடைய 12 எழுத்துகளுமே சொல்லின் முதலில் வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க பாருங்க. நா நா, நீ நீ, நு நூ, நே நே, நை. இப்ப நெய்தல் இந்த இடத்துல வச்சுக்கலாம். நெய்யாண்டி, எது வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம. நோ நோ, நவ், நவ்வினா மான், மானுக்கான தமிழ் பெயர். சரிங்களா? இப்படி நா வரிசையில 12 எழுத்துகளுமே சொல்லின் முதலில் வரும். பா, பா வரிசை நம்ம எளிமையா பாக்குறதுதான். எல்லாரும் நிறைய பயன்படுத்துவோம். நிறைய புத்தகத்திலையும் நம்ம பா வரிசைய பார்த்திருப்போம். சரிங்களா? பசு, பால், பிறப்பு, பீரங்கி, பீர்க்கங்காய், பிரண்டை. நம்ம அப்படி பார்க்கும் பொழுது பீலியே நிறைய நம்ம பார்க்கலாம். பீலி, பீலினா மயில் தோகை. இப்படி நிறைய எழுத்துகள் அந்த முதலாவதா வரும். புலி, பூனை, பெட்டி, பேனா, பையன், பொம்மை, போர்வை, பௌர்ணமி. இது எல்லாமே பா முதல் பௌ வரை 12 எழுத்துகளுமே ஒரு சொல்லின் முதலில் வரும் பா வரிசையில. அடுத்து மா வரிசை. மா வரிசையிலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மா முதல் மௌ வரை. மௌனம், அமைதியா இருப்போம் இல்லைங்களா? அதுக்குதான் மௌனம்னு சொல்லுவோம். அப்படி மா முதல் மௌ வரை உடைய 12 எழுத்துகளுமே ஒரு மொழி, மொழினாலும் சொல்லுனாலும் ஒண்ணுதான் இல்லைங்களா? அந்த மொழியின் முதல் எழுத்தாக வரும். நல்லா நினைவு வச்சுக்குங்க. இப்ப நம்ம என்னென்ன சொன்னோம்? கா, ச, த, ந, ப, ம. மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 6. இந்த 6 வரிசையில உடைய 12 எழுத்துகளுமே, அதாவது உயிர்மை எழுத்துகள், இந்த 6 வரிசையில உடைய எல்லா உயிர்மை எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும். இது 2வது கருத்து. முதலாவது என்ன சொல்லியிருந்தோம்? உயிர்மை எழுத்துகள் 12 வரும். அடுத்தது காச, தன, பாம. இந்த வரிசையில் உடைய அனைத்து உயிர்மை எழுத்துகளுமே சொல்லின் முதலில் வரும். அடுத்து இனிமேல் தான் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனிக்கணும். அடுத்தது ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்துகள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? எல்லா ஒரு வரிசை, இப்ப கான் எடுத்துக்கிட்டோம்னா காவுல 12 எழுத்துக்களுமே சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு பார்த்தோம். அது எளிமையா நம்ம நினைவு வைத்துக்க முடியும். ஆனா இங்க பாருங்க, இந்த 4 வரிசை கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? இந்த வரிசையில, அதாவது உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஒரு சில எழுத்துகள் மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும். அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்லுங்க ஜெகதீஷ் சார். இல்ல, சொல்லுங்க. ஆமா ஆமா, ஒரு கேள்வி, சின்ன கேள்வி. கேக்குதா? சொல்லுங்க. காசா நா தா பாமா, இந்த
இந்த மெய்யெழுத்துக்கள் இருந்து வர்றது எல்லாமே வந்துட்டு உயிர்மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் உயிர்மெய் எல்லாமே எழுத்துக்கள். வந்துட்டு ஆ. அனைத்துமே வந்துட்டு சொல்லின் முதலில் வரும்னு சொல்லிருக்கீங்க. இதுக்கு ஆமா, ஏதாவது முதலில் வரும். காரணம் ஒரு இருக்கா? அதாவது ஏன் இந்த இதுதான் நம்ம எழுத்துக்கள் இலக்கணம். மட்டும் இப்படி இந்த வர்றதுக்கு காரணம் என்ன? எழுத்துக்கள்ல தான் நம்மளுக்கு பொருள் வரும். ஒரு சொல்ல நம்ம அமைக்கும் பொழுது இது மட்டும்தான் பொருள் தரக்கூடிய சொல்லா இருக்கு அப்படின்ட்டு நம்ம முன்னோர்கள், அதாவது இலக்கண நூல் எழுதியிருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வகுத்து கொடுத்திருக்காங்க. அது பிரகாரம் தான் இப்ப நம்ம மொழியை அப்படியே நடைமுறைப்படுத்திக்கிட்டு வரோம். இதெல்லாம் முதல்ல வரும், நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம அவங்க அவங்களுடைய வழிமுறையில நம்ம அப்படியே நடத்தி போறோம். அவ்வளவுதான். அந்த மொழிகள் அவங்க கட்டமைத்து கொடுத்ததுதான் இலக்கண நூலை. ஒரு மொழி அப்படிங்கும் பொழுது அதோட அடிப்படை இலக்கணம் அப்படின்றதுதான் நமக்கு தெரிஞ்சது. இப்ப இலக்கணத்தை வந்து இப்ப நம்ம அரசாங்கம் நடக்குது அப்படின்னா, ஆட்சி நடக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி இதுதான் சட்டம்னு வகுத்து கொடுத்தாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்க, எடுத்த உடனே நம்மளுக்கு சுதந்திரம் வந்தோடனே இந்திய அரசியலமைப்பு சட்டம்ன்றது எடுத்த உடனே இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்லாம் அவங்க உடனே வச்சுக்கல. என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் எப்படி நடக்குது, அது நம்ம நாட்டுக்கு ஏத்ததா இருக்குமா அப்படின்னு அம்பேத்கர் தலைமையில 7 பேர் கொண்ட குழு அமைத்து அதை வந்து நம்ம கடந்தது ஒரு 2-3 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டாங்களாம் நம்ம சட்டத்தை வகுக்கிறதுக்கு மட்டும். இது நம்ம மக்களுக்கு நடைமுறைப்படுத்தினா சரியா வருமா அப்படின்னு முதல்ல ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் அந்த சட்டத்தை எடுத்து இது நம்ம மக்களுக்கு, அதாவது நம்ம நாட்டுக்கு இது சரியா வருமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வரைமுறைப்படுத்தி கொடுத்தாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு. அது பிரகாரம் தான் இப்ப நம்ம என்ன பண்றோம், அரசியலானது நடக்குது. இப்படிதான் 5 ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம வருது, தேர்தல் வருது, இப்ப இதெல்லாமே அந்த விதிப்படி நடக்குது இல்லைங்களா. அப்போ ஒரு ஆட்சி நடைபெறத்துக்கே ஒரு சட்டம் வகுக்கிறாங்க. அப்போ ஒரு மொழி அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு இலக்கணம் வகுத்து கொடுத்திருக்காங்க. இதுதான் வரும் அப்படின்ட்டு நம்ம இலக்கண நூலார்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதுதான்மா வரும் அப்படின்னு. அததான் நம்ம இன்னைக்கு படிச்சு அதை அப்படியே பின்பற்றிக்கிட்டு வரோம். நம்ம சின்ன வகுப்புல இருந்தே இது சொன்னதுனால நம்மளுக்கு அது அப்படியே பழகிறது. சரிங்களா. அவங்க கொடுத்ததான் நம்ம இன்னைக்கு பின்பற்றுவோம். அதான் என்னோட கேள்வி எப்படி இருந்ததுன்னா, இப்ப இந்த சவுண்ட், அதாவது கா, சா, தா, நா, பாமா, இந்த சவுண்ட்ல இருந்து வர்றப்போ வந்துட்டு அந்த இக்கு தொண்டை, அந்த நாக்கு எங்க தொடுதோ அந்த காசா அது வந்துட்டு பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு நான் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருப்போம், ஒரு எழுத்துகள் எங்க பிறக்கு அப்படின்னு நம்ம சொல்லி இருந்திருப்போம். முதல் வகுப்புலயே சொன்னோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது உயிரெழுத்துகள் எங்க பிறப்பும், இடப்பிறப்பென்ன, முயற்சி பிறப்பென்ன, இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். நீங்க உங்களுக்கு அந்த வீடியோ ஐயா நன்றி. இல்ல அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு பிபிடி கூட இருக்கு, நான் உங்களுக்கு அதை பவர் பாயிண்ட் இருக்கு, நான் அதை உங்களுக்கு எடுத்தேன்னா நீங்க அதையும் கண்ணுல பார்த்துட்டு இந்த காணொலியை கேட்கும் போது உங்களுக்கு எளிமையா இருக்கும். சரிங்களா. அதாவது எப்படி பிறக்கும், வாயை திறத்ததுனால அதோட இடப்பிறப்பு எங்க, உயிரெழுத்துக்கள் எங்க பிறக்கும், கழுத்துல, இதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா. அதை நீங்க பாருங்க, அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. சரிங்களா. இப்ப அடுத்து ரொம்ப நன்றி. ஏன்னா அப்பப்ப கேட்கும் பொழுது அவங்களுக்கும் நிவர்த்தி ஆகணும், நம்மளுக்கும் அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லை. அடுத்து பாருங்க, ங வரிசை அப்படிங்கும் பொழுது ங வரிசையில இப்ப ங அப்படின்னு எழுதும் போது அப்படின்னு நம்ம வரிசையா போவோம், ங வரைக்கும் போவோம் இல்லைங்களா. அதுல அந்த 12லயும் ங மட்டும்தான் வருமா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே ஒரு எழுத்து தான் வருது ஞ வரிசையில, அதாவது ங்கணம். இப்ப நம்ம அதை எப்படி பயன்படுத்துறோம்னா அங்கணம், இங்கணம், எங்கணம் அப்படின்ட்டு இன்னும் உயிரெழுத்துக்களை முன்னாடி போட்டு சொல்லிடுறோம். ஆனா நம்ம இலக்கண நூலர் என்ன சொல்றாங்க, ங்கணம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஞாவ முதல்ல வச்சு சொல்றதும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த வரிசையில ங மட்டும்தான் மொழிக்கு முதலில் வரும். இப்ப அதையுமே நம்ம என்ன பண்ணிடுறோம், பின்னாடி வருகின்ற நூலார்கள் அங்கணம், இங்கணம், எங்கணம், அது அங்கணம் அப்படின்னா அப்படி, இப்படி, எப்படி அப்படின்னு நம்ம மாத்திட்டோம். ஆனா ங போட்டு முதல்ல வருவதும் தவறில்லை, ங்கணம் என்று எழுதுவதும் தவறில்லைன்னு சொல்றாங்க. சரிங்களா. அடுத்தது ஞாவுல இது ஒண்ணுதான் வரும். அடுத்து ஞா. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஞ, ஞா, ஞே, ஞோ, இந்த 4 எழுத்துகள் மட்டும்தான் ஞா வரிசைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஞ முதல் ஞோ வரைக்கும் இருக்கு, 12 வரும். ஞௌ. சரிங்களா. ஞௌ வரைக்கும் 12 வருது. இதுல 4 மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ஞ, ஞா, ஞே, ஞோ, இந்த 4 எழுத்துகள் மட்டும்தான் ஒரு சொல்லின் முதலில் வரும். ஞமலி. ஞமலி அப்படின்னா நாய் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. ஞமலினா நாய். ஞாலம், உலகம். ஞாலம் நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா. ஞாலம்னா உலகம், புவி, நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், நீங்க படிச்சிருந்திருப்பீங்க.
அடுத்து நெகிழி, தீச்சுடர், தீப்பிழம்பு அப்படின்னு சொல்லுவோம், தீச்சுடர் அப்படின்னு. அடுத்து ஞொல்கு அப்படின்னா அழை. சரிங்களா? இது எல்லாமே அதாவது இந்த 4 மட்டும்தான் ஞா வரிசையில இந்த 4 எழுத்துகள் மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா யா வரிசையில் 6. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யா வரிசையில் 6 எழுத்துகள் மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும். என்ன அப்படின்னா யா, யா, யு, யூ, யோ, யௌ. இந்த 6 எழுத்துகள் மட்டும்தான் யா வரிசையில் சொல்லின் முதலில் வரும். இப்ப யா அப்படின்னு எடுத்தீங்கன்னா யவனர். நம்ம கிரேக்கர்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கிரேக்கர்னு, அவங்கள யவனர் அப்படிம்பாங்க. அடுத்து யார், நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா, யார், ஏன், யார், எதுக்கு, நம்ம கேள்வி வினா எழுத்துக்கள்னு 5 இருக்கு இல்லைங்களா, அதுல யா அப்படின்ற பொழுது யார், யா முதலில் வரும். அடுத்து யுகம். யுகம் அப்படின்னா பல நூற்றாண்டுகள் கடந்து, கிரேதா யுகம், கலியுகம், நம்ம இது மாதிரி யுகங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படி யுகத்தை பல நூற்றாண்டுகள் கடந்ததை குறிப்பது. யூகம். என்ன யூகத்தின் அடிப்படை அப்படின்னு சொல்ல, கணிப்பு. சரிங்களா? நீ ஒரு யுகத்துல பேசுற அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கணிப்பு. யோகம், அதாவது யோகம் தியானம் செய்வோம் இல்லைங்களா, யோகா முறை அப்படின்னு சொல்லுவோம். யௌவனம் அப்படின்னா இளமையின் மனப்பு அப்படின்னு சொல்லுவோம், அழகு, இளமையின் அழகு, அதை யௌவனம் அப்படின்ற சொற்களால குறிப்பாங்க. இது எல்லாமே இந்த யா வரிசையில் பாத்தீங்கன்னா இந்த 6 எழுத்துகளுமே உங்களுக்கு ஒரு சொல்லின் முதலில் வரும். அதாவது மொத்தம் எத்தனை இருக்குது யா வரிசையில? 12 இருக்குது இல்லைங்களா, அதுல 6 மட்டும்தான் வரும். சரி, ஞா வரிசையில எத்தனை வரும்னு சொன்னேன்? யாராவது சொல்லுங்க. ஞா வரிசையில 4 வரும். 1. அப்ப ஒவ்வொரு வரிசையா நம்ம ஒவ்வொரு வரிசையிலையும் நம்ம இததான் நான் நினைவு வச்சுக்க சொன்னேன். ஏன் அப்படின்னா நம்ம கா, சா அதெல்லாம் ஈஸி, நம்ம அது எளிமையா இருக்கும். இப்ப கா அப்படின்னா 12 வந்துடும், அது நம்மளுக்கு நினைவு ஈஸியா இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப எளிமையா வந்துடும் அது. இப்ப கானா காவுல இருக்கின்ற அந்த 12 எழுத்துக்களுமே வரும், நம்ம நினைவுபடுத்திடுவோம். இதை மட்டும்தான் நம்ம நினைவு வைத்துக்கிறது. கொஞ்சம் நம்ம ஒரு 4 முறை அதை சொல்லி சொல்லி பார்த்துட்டு இருந்தாவே எளிமைதான். நாங்களும் முதல்ல படிக்கும் பொழுது ரொம்ப கடுமையா தான் இருக்கும். அட என்னடா எப்ப பார்த்தாலும் நாங்கிறாங்களேன்றது எங்களுக்கும் ரொம்பவும் வருத்தமா தான் இருந்தது. ஏன்னா வேற வழி இல்லை, ஒரு மொழியை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல சிரமப்படுறதுல தவறு இல்லைன்னு எனக்கு தோணுது. சரிங்களா? அப்ப யா வரிசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா 6 இப்படி நினைவு வச்சுக்கோங்க, எண்கள்ல நினைவு வச்சுக்கோங்க. முதல்ல யானா 6, ஞா அப்படின்னா 4, ஞானா 1, இப்படி நம்ம நினைவு வைத்துக்கும் பொழுது நம்மளுக்கு எளிமையா இருக்கும். அப்ப 6 என்ன? யா, யா, யு, யூ. அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்துடும் யா, யா, யு, யூ, அடுத்து யோ, யௌ. இப்படி நம்ம எளிமையா உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு பாடலாகவோ இல்லது நம்ம அடுத்தடுத்த எழுத்துக்களாகவோ, நம்ம என்ன முறை, நமக்கு எழுத்து நினைவு இருக்கணும், அவ்வளவுதான். எந்த முறையில நினைவு வைத்துக்க உங்களால முடியுதோ நம்ம அப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப பாருங்க, யா வரிசையில் 6 எழுத்துக்கள் மட்டும்தான். யா, யா, யு, யூ, யோ, யௌ, யோ, யௌ அப்படின்னு நினைவு வச்சுக்கணும். அப்ப நம்மளுக்கு எளிமையா இருக்கும். அடுத்தது வா. வாவுல 8 எழுத்துகள் வரும். வா வரிசைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 எழுத்துகள் ஒரு சொல்லின் முதல் எழுத்துகளாக வரும். வா, வா, வி, வி, வே, வே, வை, வௌ. சரிங்களா? பாருங்க, தெரியுது, கேக்குதுங்களா நான் சொல்றது? பாருங்க, வா, வா, வா அப்படின்னா வண்டி, வரைமுறை, நிறைய எழுத்துக்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வா, வானம், வாடிக்கை, நிறைய நம்ம அந்த முதல் எழுத்துக்கள்லாம் அமைகிற மாதிரி நம்ம நிறைய சொற்கள் படிச்சிருப்போம். இயல்பாவே நம்ம பேசும் பொழுது படிக்கும் பொழுது நம்ம இயல்பா நிறைய பார்க்கலாம். நம்ம அதை உற்று நோக்கணும்னா நம்மளால கவனிக்க முடியும். வாசல், வாகனம். சரிங்களா? நம்ம நிறைய எழுத்துக்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் வி, வி, அடுத்து வே, அடுத்து வே, வை, வைகை, வைகரை. சரிங்களா? இது போல நம்ம பார்க்கலாம். அடுத்து வௌ, வௌவால். வௌவால் பார்த்திருப்பீங்க இல்லைங்களா, ஒரு பாலூட்டி உயிரினம். சரிங்களா?
இரவுல மட்டும்தானே அது அங்கேயும் ஓடிட்டே இருக்கும்னு நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? பழங்கள்லாம் சாப்பிடும். நம்ம சின்ன வயசுலாம் பார்த்திருப்போம். இப்பெல்லாம் இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் வௌவால் சாப்பிட்டதோ வேற உயிரினங்கள் சாப்பிட்ட எதையுமே சாப்பிடாதீங்க, அதுல இருந்து நம்மளுக்கு பல நோய்கள் பரவுதுன்னு வேற சொல்றாங்க. ஆனா நம்மலாம் அப்ப அணில் கடித்தது, வௌவால் கடித்தது, கிளி கடித்தது, இது மாதிரி கனிகள் தான் கீழே விழுகும். நம்ம அதெல்லாம் சின்ன வயசுல நம்ம ஊர் சைடு இருக்கும்போது அதெல்லாம் தான் எடுத்து எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அந்த இடத்தெல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம சாப்பிடுவோம். அப்பெல்லாம் நம்மளுக்கு எந்த நோயும் வரலதான். ஆனா இப்பதான் புதுசு புதுசா என்னென்னமோ நோய்கள் வருது. சரி, பரவாயில்ல, நம்ம அறிஞர்கள் சொல்றத நம்மளும் கடைபிடிப்போம். சரிங்களா? அப்ப வௌவால். அடுத்து பாருங்க, இப்ப நம்ம என்னென்ன பார்த்திருந்தோம்? மொழி முதல்ல வரும் எழுத்துக்கள் அப்படின்ட்டு என்னென்ன கருத்தை பார்த்திருந்தோம்? முதல்ல உயிரெழுத்துகள் 12ம் மொழிக்கு முதலில் வரும்னு பார்த்தோமா? அடுத்தது இரண்டாவது கருத்து என்ன பார்த்திருந்தோம்? காச தன பம வரிசை சொற்கள் முழுவதுமே, இந்த உயிர்மை எழுத்துக்கள்ல முழுவதுமே மொழிக்கு முதலில் வரும்னு பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் ஞாவுல ஒரு எழுத்து வந்தது. அடுத்து ஞாவுல 4 பார்த்தோம். அடுத்தது சொல்லுங்க, நானே சொல்லிட்டு இருக்கேன். யா வரிசையில 6 6 பார்த்தோம். அடுத்து வாழ 8. அருமை. இப்ப இது எல்லாமே மொழிக்கு முதலில் வரும்னு பார்த்தோம். சரிங்களா? அடுத்தது இப்ப மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். இயல்பா நமக்கு தெரியும், மொழிக்கு முதலில் வராது அப்படின்னாவே மெய்யெழுத்துக்கள் 18மே மொழிக்கு முதலில் வராது. இது இயல்பா யாரை கேட்டாலுமே நம்ம சொல்லுவோம். ஏன்னா இது நம்ம படிச்சிருக்கிறோம், ஒரு சொற்கள் அமையும் போது பார்த்திருக்கிறோம். அப்படி இப்ப ஃபேன் அப்படின்னு போடுவாங்க, அதாவது ஆயுத எழுத்தை முதல்ல போட்டு நம்ம எழுதுறோம். அது வந்து நம்மளுடைய தமிழ் சொல்லே இல்லை. சரிங்களா? அதாவது மெய்யெழுத்துகள் 18மே சொல்லின் முதலில் வராது. இது ஒரு கருத்து, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இப்ப மயங்கொலி எழுத்துக்கள் நம்ம அடுத்த வகுப்புல அந்த இலக்கணம் பார்க்கலாம். அந்த மயங்கொலி எழுத்துக்கள்னு ஒரு 8 எழுத்துக்கள் இருக்கு. சரிங்களா? அந்த மயங்கொலி எழுத்துக்கள்ல இங்க மெயினா வருவது, அதாவது முக்கியமா வருவது, நான் இது உங்களுக்கு முன்னாடியே எழுத்துகள் பிறக்கும் இடத்துல நம்ம சொன்னோம். அதாவது ட, ந, ர, ல, ழ, ல, ர, ந, இந்த ஆகிய 8 உயிர்மை எழுத்துகளின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. இப்போ மயங்கொலி எழுத்துக்கள்னா இந்த டா வராம நா வரும். இது மட்டும்தான் அந்த இடத்துல மாறுபடும் மயங்கொலிகள்ல. இந்த இடத்துல நம்ம மயங்கொலி எழுத்துகள் அந்த 8ல 7 நினைவு வச்சுக்கோங்க. அப்படி எப்பயுமே வந்து ஒரு சின்ன சின்ன எடுத்துக்காட்டோட நினைவு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எளிமையா இருக்கும். இந்த இடத்துல டா மட்டும் சேரும். ஏன்னா நான் வரும்னு பார்த்தோம், எடுத்தோடனே பார்த்தோம் இல்லைங்களா? நன்றியில நான் மொழிக்கு முதலில் வரும் நம்ம பார்த்துட்டோம். அப்ப இங்க எப்படி நம்ம கொண்டுட்டு வர முடியும்? அப்படி எளிமையா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நாவை எடுத்துட்டு, மயங்கொலி எழுத்துக்கள் 8னா அதுல நாவை எடுத்துட்டு டா. சரிங்களா? அதாவது வல்லின மெய்கள் இருக்கு இல்லைங்களா? வல்லின வரிசை சொற்கள் நம்ம பார்த்திருப்போம். இதெல்லாம் நம்ம முதல் வகுப்புல பார்த்தோம். அதெல்லாம் அந்த டா வரிசையில உடைய அந்த டான்னு எடுத்தீங்கன்னா டா டா, டி டி, டூ டூ, டே டே, டை, டோ டோ, டவ், அந்த 12 எழுத்துகளுமே. அதே போல தன்னகரம்னு இதை நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதை என்னன்னு சொல்லுவோம்? தன்னகரம். ஏன்னா இப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், டாவுக்கு அடுத்து வருவது தன்னகரம். ஃப்ரெண்ட்ஸ் நட்பெழுத்துக்கள் பார்த்தோம் இல்லைங்களா? தானா. அப்ப அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் வரும்பொழுதே அவனுடைய நண்பனை கூட்டிட்டு வந்துருவான் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப டானா. இந்த ரெண்டுமே மொழிக்கு முதலில் வராது. அதே போல ராணா, நட்பெழுத்துக்கள் தானே, ரன்னகரம், ராணா, இதுவும் மொழிக்கு முதலில் வராது. இப்ப பாருங்க 4 எழுத்துக்கள் நமக்கு நினைவு வந்துருச்சா? இந்த இடத்துல நம்ம இன எழுத்துக்கள் படித்த அந்த நினைவுபடுத்துறதும் இங்க வந்துருச்சு பாருங்க. டானா, ராணா, 4 எழுத்துக்கள் வந்துருச்சு. அடுத்தது இந்த ரா, இதை நான் எப்படி சொல்லியிருந்தேன், எப்படி உச்சரிக்கணும்னு நான் சொன்னேன்? இடையின ரகரம்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதை இந்த ராவை சொல்லும் பொழுது எப்படி உச்சரிக்கணும் நம்ம சொன்னோம்? வல்லின ரகரம். இது நம்ம பிறக்கும் பொழுது நம்ம பார்த்தோம். சரிங்களா? அடுத்தது இது வகரழகரம், இத மகரழகரம்னு சொல்லலாம், சிறப்பு ழகரம்னு சொல்லலாம்னு நம்ம பார்த்தோம். அடுத்து இது பொது லகரம்னு சொல்லலாம், நகர லகரம்னு சொல்லலாம்னு சொன்னோம். ஏன் அதுக்கு அந்த பேர் வந்தது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்ப பாருங்க, த, ந, ர, ல, ழ, ல, ர, ந, இந்த 8 வரிசை, இந்த 8 உயிர்மை எழுத்துகளின் வரிசைகள்ல ஒரு எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. அங்க எப்படி காச, தன, பாம,
அந்த வரிசையில எல்லா எழுத்துகளுமே சொல்லின் முதலில் வந்தது நம்ம பார்த்தோம். நினைவு இருக்குங்களா? அப்படி இங்க 8, அங்க 6, இங்க 8 அப்படி நினைவு வச்சுக்கோங்க. 8 வரிசை. ட ந ர ல ழ ல ர ந. இந்த 8 உயிர்மை எழுத்துகளின் வரிசையில் ஒரு எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. அப்ப எத்தனை பாயிண்ட் பார்த்திருக்கோம் நம்ம இதுல? மொழிக்கு முதலில் வராததுல 2 கருத்து பார்த்திருக்கோம். ஒண்ணு, மெய்யெழுத்துகள் 18ம் மொழிக்கு முதலில் வராது. 2வது, த இப்படி இல்லைன்னா நினைவு வச்சுக்கோங்க. டன டன ர ல ழ ல ர ந ஆகிய 8 உயிர்மை எழுத்துகளில் ஒரு எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. இது 2வது கருத்து. அடுத்து இங்க பாருங்க. சரி, அப்ப ஒரு எழுத்து கூட வராதுன்னு சொன்னீங்க. இங்க கீழே இது மாதிரி வார்த்தைகளா நம்ம பார்த்திருக்கிறோமே. டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க், இதெல்லாம் பிற மொழி சொற்கள்னு சொல்லுவோம். அதாவது வேற்று மொழிகள்ல இருந்து நம்ம கடன் வாங்கி பேசுகின்ற சொற்கள். வழக்கத்துல வருது ஃபேன், சரிங்களா, பஸ். இப்போ நம்ம அதெல்லாம் எளிமையா சொல்லிட்டோம். இப்ப பஸ்ன்றதெல்லாம் அப்படியே தமிழ் சொற்கள் மாதிரியே மாறிடுச்சு. பேருந்தும் யாருக்குமே நினைவு வர்றதில்லை. பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்ப சாதாரணமா படிக்காதவங்க கூட எளிமையா ஆங்கிலம் கலந்த சொற்களை தான் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. காரணம் என்னன்னா, பிற மொழிகள் நம்ம மொழிகளை ஊடுருவி அந்த ஆளுமை ஆதிக்கத்தை காட்டுறதுனால நம்ம தமிழிலும் அந்த கலப்புன்றது இயல்பா நடக்குது. அவ்வளவுதான். இந்த தமாரம், ரம்பம், இது மாதிரி டா ரா இந்த சொற்கள்லாம் மொழிக்கு முதலில் வந்ததுன்னா அது பிற மொழி சொற்கள், நம்ம தமிழ் சொற்கள் அல்ல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரம்பம் அப்படின்னு சொல்லுவோம், அது அறுவைக்கோள், சரிங்களா, அறுவை அறுக்க பயன்படுத்துவது. அப்ப ரம்பம் அப்படின்றது நம்ம தமிழ் சொல் அல்ல. இப்ப நம்ம இலக்கிய வகை சொற்கள் படிக்கும் போது நீங்க சொல்லுவீங்க, ஆனா தமிழ் மாதிரியே இருக்கும். கமலம் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் மாதிரியே இருக்கும், ஆனா அது தமிழ் சொல் அல்ல, சரிங்களா. அப்ப நம்ம இதெல்லாம் முண்டகம் அப்படின்னு பார்ப்போம். முண்டகம் அப்படின்னா தாமரை. இது எல்லாமே வேற்று மொழி சொற்கள் நம்ம தமிழ் மொழியில கலந்துகிட்டே இருக்கு. முதல்ல குங்குமம்னு சொல்றோம். அந்த குங்குமமே வடமொழி சொல், நம்மளுடைய தமிழ் சொல்லே அல்ல குங்குமம் அப்படின்றது. அதே போல ரத்தம்னு சொல்றோம். ரத்தம் அப்படின்றது நம்ம தமிழ் சொல்லே இல்லை. குருதி அதுதான் தமிழ் சொல். நம்ம என்ன பண்றோம், வேற சொற்கள் நம்ம பேச 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 தமிழ் சொல் மாதிரியே இருக்கும். இதை வகைப்படுத்துவாங்க இலக்கிய வகை சொற்கள் நடத்தும் போது. நான் சொல்றேன், இதுல உங்களுக்கு வடமொழி சொற்கள்னு தற்சமம் தற்பவம்னு 2 வரும். அதுல உங்களுக்கு இந்த கலவை இருக்கு. தற்சமம்னா தமிழ் போலவே இருக்கிற சொற்கள், தற்பவம்னா ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஷா ஹா ஜா இப்படி எல்லாம் வரும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இலக்கிய வகை சொற்கள் நம்ம நடத்தும் போது பார்க்கலாம். அடுத்து, ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. இது 3வது கருத்து, நல்லா நினைவு வச்சுக்கோங்க. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. எங்க வரும்னு சொல்லியிருந்தோம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தப்ப. ஆயுத எழுத்து முன்னாடியும் பின்னாடியும் ஒரு சப்போர்ட்டோட தான் வரும் இடையில. ஆமா, ஒரு ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும், சரிங்களா. அப்ப ஆயுத எழுத்து இடையில வருகின்ற போது நம்ம எளிமையா அந்த பாயிண்ட் நம்மளுக்கு நினைவு வந்துடும். அப்ப ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. அப்ப எங்க வரும், நம்ம ஆட்டோமேட்டிக்கா யோசிக்க ஆரம்பிச்சிரும். அப்ப இடையில் வரும். அப்ப மொழி இடை எழுத்துக்கள்ல இது ஒரு பாயிண்டா நம்மளுக்கு இங்க வந்துருது, சரிங்களா. அப்ப ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. இறுதியில் வராததுக்கும் இது வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது, அங்கேயும் ஒரு கருத்தா வரும். அப்போ ஒரு எழுத்தை எடுத்துட்டோம்னா நம்ம அப்படியே பார்த்திடலாம். அப்ப ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. இது 3வது கருத்து. அடுத்து, இந்த கருத்து எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இருக்கான்னு பாருங்க. இப்ப நம்ம நடத்தினதுல பாருங்க, ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துகள் தவிர பிற எழுத்துகள் சொல்லின் முதலில் வராது. இது எங்கேயாவது படித்த மாதிரி இருக்கா? இப்ப நம்ம பார்த்த மாதிரி இருக்கா? இப்ப அப்படிங்கும் பொழுது மட்டும்தான் வரும். அதோட வரிசைகள் மீதி இருக்கு இல்லைங்களா? இப்ப 12ல 1 மட்டும் வந்துருது, மீதி 11 இருக்குது இல்லைங்களா? அப்ப நம்ம அது எங்க வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா மொழி முதலில் வராத எழுத்துக்கள்ல வந்துருது. 1 மட்டும் தானே மொழிக்கு முதலில் வரும்னு பார்த்தோம்.
மீதி இருக்கிறது மொழிக்கு முதலில் வராது. இங்க வந்துரும் அந்த கருத்து. சரிங்களா? அப்ப ங வரிசையில ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் வரும்னு பார்த்தோம். மீதி இருக்கிற 11 மொழிக்கு முதலில் வராது. அடுத்து ஞ வரிசையில எத்தனை எழுத்துக்கள் பார்த்தோம்? 4 பார்த்தோமா? 4. 4. அந்த 4ஐ தவிர 12ல மீதி இருக்கிறது மொழிக்கு முதலில் வராது. யாவுல எத்தனை பார்த்தோம்? யாழ் 6. யாவுல 6. அது தவிர மீதி இருக்கிறது மொழிக்கு முதலில் வராது. வாவுல எத்தனை பார்த்தோம்? 8. அது தவிர மீதி இருக்கிறது மொழிக்கு முதலில் வராது. அப்ப பாருங்க, ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மொழி முதலில் வரும், மொழி முதலில் வராது. எது முதல்ல? இப்ப ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா அடுத்த சடங்கு வீட்டுக்கு வர முடியாது. அதே நேரத்துல 2 இடத்துல வச்சிருந்தாங்கன்னா ஒண்ணு நம்ம அங்க மட்டும் தான் இருக்க முடியும், இங்க வர முடியாது. அப்ப அங்க வராதது இங்க வரும், இங்க வராதது அங்க வரும். அப்ப எளிமையா நம்ம நினைவு வைத்துக்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். சரிங்களா? அப்ப ங, ஞ, ய, வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழிக்கு முதலில் எது எது வரும்னு சொன்னமோ அந்த எழுத்தை தவிர மீதமுள்ள எழுத்துகள் சொல்லின் முதலில் வராது. அந்த வரிசையில், அதை நம்ம நினைவு வைத்துக்கணும், அந்த வரிசையில் மீதமுள்ள எழுத்துகள் சொல்லின் முதலில் வராது. சரிங்களா? ஐயா, அடுத்தது ஆசார கோவை ஒண்ணு வச்சேன். ஆனா டைம் வந்து கம்மியா இருக்க மாட்டிருக்கு. அந்த 15 கீழ்கணக்கு நூல்கள் மட்டும் என்னென்னு பாத்திரலாங்களா? இந்த பாடல் அடுத்த வகுப்புல பாத்திரலாங்களா? அதுல இப்ப நமக்கு 10 நிமிஷம் இருக்கு. கூட ஒரு நிமிஷம் ஆச்சுன்னா பரவாயில்லமா, எடுத்துக்கலாம். பரவாயில்லைங்களா? போயிடலாங்களா? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சொல்லுங்கம்மா. இப்ப ரா வந்து முதல்ல வராதுன்னு சொல்றோம். இப்ப ராவணனுங்கிறது நம்ம தமிழ் சொல்லுதான். அதுல வந்து ராவணனுக்கு முன்னாடி ஈ போட்டு எழுதுவோம் இல்லையா? ஆமாங்க. இப்ப ராவணன் கேக்குதா? கொஞ்சம் கட்டாய் கேக்குதுமா. இப்ப கேக்குது. ஓகே. இப்ப வந்து ரா வராதுன்னு நம்ம எழுத்துக்கு முதல் எழுத்தா எழுத மாட்டோம் அப்படின்னு சொல்லி படிச்சோம். இப்ப ராவணனுங்கிறது தமிழ் பெயர் தான். ஆமா, அத நம்ம ராவணன் எழுதக்கூடாது. ஈ வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மறைமுகமா வரும். ராமசாமின்னு எழுதக்கூடாது, ஈ ராமசாமின்னு தான் எழுதுறோம். இப்ப எல்லாருமே அந்த பழக்கத்துக்கு வந்துட்டோம். யாருமே ராவ வந்து முதல்ல போட்டு எழுதுறதே இல்ல. இலக்கண விதிப்படி ராமசாமி ஈ உயிரெழுத்துக்களை முதல்ல போட்டுக்கிறோம். ராவணன் ஈ உயிரெழுத்துக்களை போட்டுக்கிறோம். நாங்க இப்பயுமே பசங்களுக்கு சொல்றது, ராமன் பெயர் சொல்லுக்கு எடுத்துக்காட்டா ராமன் கொடுக்காதீங்க, முதல்ல உயிர் எழுத்து ஈய போட்டுக்குங்க. ஈன்றது அந்த இடத்துல மறைமுக சத்தத்துல வருது, ராமன் அப்படிதான் எழுதணும். அததான் நாங்க இப்பவும் பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். ராவ வந்து முதல்ல போட்டு எழுதாதீங்கன்னு நாங்க இப்ப அததான் சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா நம்ம ரான்றது மொழிக்கு முதலில் வரக்கூடாது அப்படின்றத நம்ம இலக்கண நூலார் வகுத்து கொடுத்திருக்காங்க. அது பிரகாரம் நம்மளுக்கு மொழியை கத்துத்தரது குழந்தைங்களுக்கு பிழை இல்லாம கத்து தருவோமே அப்படின்றதுக்காக இந்த இடத்துல நம்ம, நீங்க கூட சொல்லுவீங்க, ஆங்கிலத்துல கூட நிறைய வார்த்தைகள் இருக்கு, சைலண்டா வர வேர்டு எல்லாம் நிறைய இருக்கும். ஃப்ளவர் அப்படின்னா ஃபிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய வார்த்தைகள் இருக்கு. அப்ப நீங்க அதெல்லாம் பேசும்பொழுது, ஏன்னா எனக்கு நிறைய தெரியல, ஆங்கிலத்துல அவ்வளவுக்கும் எனக்கு தெரியாது, அதனால நான் உள்ள வரல, அதுக்காக தான். சரிங்களா? அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், சைலண்ட் வேர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது போலதான் தமிழ்ல நம்ம சொல்லும் பொழுது உச்சரிப்புக்குன்னே ராவணன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எழுதும் பொழுது ஈ இட்டுதான் எழுதணும். அதுதான் முறை. ரொம்ப அருமை. அடுத்து இப்ப அவங்க அந்த கேள்வி வந்து ராவணன்ங்கிறது வந்து தமிழ் சொல், தமிழ் தமிழன். ஆமா, தமிழ் மன்னன், தமிழ் அரசன்ல நீக்க முடியாத ஒருத்தன். ஆமா. அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு தமிழ் பெயர் இடுறப்ப ராங்கிறது முதல் எழுத்தா வராம இருக்கிறப்ப ஏன் அப்படி ஒரு பேர் இட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ராவணன் போது ஈ வரதானங்க ஐயா செய்து, நம்ம தான் மாத்திக்கிறோம். நம்ம தான் எழுதும் போது ராவணன் ராவணன் ராவணன். இப்ப ஔவையாருக்குமே நீங்க அப்படிதான் எழுதுறீங்க. சில பேரு பாத்திருக்கீங்களா? அவ்வு யாருமே போடுறதே இல்ல. இப்ப வர குழந்தைங்களை நான் பாக்குறேன், ஆ போட்டு இவ்வு போட்டு யா அப்படிதான் போயிடுறாங்க. அவ்வு போட்டு எழுதுறதே இல்ல. ஆனா அதை கேட்டா சொல்றாங்க ரெண்டுமே சரிதான், ரெண்டுமே பாத்தீங்கன்னா நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, ரெண்டுமே கரெக்ட் தான் அப்படின்றாங்க. ஆனா அது தவறு. அப்ப எதுக்கு அவு வரும்னு சொல்றாங்க?
அப்ப மொழி முதல் இறுதி எழுத்துக்கள்ல நம்ம இலக்கண நூலார் அவ்வாறுன்னு ஏன் அங்க வகுத்து தராங்க? வருது இல்லையா? வரிசை எல்லாமே வருது. ஔவையார், வௌவால், யௌவனம், அப்ப அவ்வரிசை வரும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அதை முறையா பயன்படுத்தணும். அப்ப அந்த இடத்துல அவன் தமிழ் மன்னன்றதே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப ஈன்றதை அந்த இடத்துல போடணும். எப்பயுமே வந்து ராவணனை நம்ம இருபுறமா தானே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நமக்கு தெரியுது அவன் வந்து வீரத்தில் சிறந்தவன், குணத்தில் சிறந்தவன் நம்ம சொல்றோம். ஆனா சித்தரிச்சது எப்படி சித்தரிச்சிருக்காங்க? அவன் ஒரு அரக்கன்னு சித்தரிச்சிருக்காங்க. ஆனா அவன் அரக்கனே இல்லை. அவன் தான் இருப்பதிலேயே அவன மாதிரி ஒரு சிவபக்தனை நம்ம பார்த்திருக்க முடியாது. பக்திக்கு எடுத்துக்காட்டு ராவணன் தான். அவனை வந்து நம்ம சாதாரணமா எடையே போட முடியாது. அவன் நாட்டு மக்களுக்கு அவன் போல அருமையான மன்னன் யாருமே இருந்ததில்லை. அவன் என்ன தப்பு செஞ்சான்? ஒண்ணுமே பண்ணல. அந்த இடத்துல மாற்றான் மனைவிய வந்து அவன் அந்த பொண்ணோட உரிமை இல்லாம நிழல் கூட மேல படக்கூடாதுன்னு நினைச்சவன். அதுலதான் நம்ம சொல்லியிருப்பாரு. நீங்க கம்பராமாயணம் நடத்தும் போது கம்பர் சொல்லியிருப்பாரு, வால்மீகி வந்து சீதைய தொட்டு தூக்கிட்டு போனான்னு தெரிவிப்பாரு. ஆனா கம்பர் சொல்லும் பொழுது நம்மளுடைய தமிழ் முறைப்படி அடுத்த பொண்ணை எந்த மாற்றான் மனைவியை தொடக்கூடாதுன்றது நம்மளுக்கு ஒரு அறக்கருத்து இருக்கு. அப்ப என்ன பண்ணிருப்பாரு அவரு எழுதும்போது? ராமாயணத்துல எப்படி எழுதியிருப்பாரு கம்ப ராமாயணத்துல எழுதும் போது நிலத்தை பூமியை பிளந்து தூக்கி கொண்டு போனான்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம படிக்கும் அதுதான் நம்ம முறை, அதுதாங்க தமிழ் மரபு. எந்த பெண்ணையும் வந்து அந்த அனுமதி இல்லாம தொட மாட்டாங்க. முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, ஒரு பெண்ணுடைய கூந்தலை தொடுவதற்கு 2 பேர்த்துக்கு தான் உரிமை இருக்கு ஆண்கள்ல. ஒண்ணு கணவன், கட்டுன கணவன், இன்னொருத்தர் பெத்த அப்பா. இவங்களை தவிர்த்து யாருமே அந்த பெண்ணுடைய கூந்தல்ல கை வைக்க கூடாது. அது இழுக்கு. அதை செஞ்சாங்க. யார் செஞ்சாங்க? மகாபாரதத்துல பார்த்தோம். அந்த அம்மா சபதம் எடுத்தாங்க இல்லையா? அவிழ்ந்த கூந்தலை எப்ப முடிவேன்னு சபதம் எடுத்தாங்க? எப்ப நீங்க கௌரவர்களை கொன்று அவங்க ரத்தத்தை கொண்டு வந்து என் கூந்தல்ல எண்ணெயா பூசுறீங்களோ அது வரைக்கும் என் கூந்தலுக்கு அவிழ்ந்த கூந்தலையும் முடிய மாட்டேன், அதுக்கு எண்ணெயும் தேய்க்க மாட்டேன்னு சொன்ன சபதம் எடுத்தாங்க. நடந்ததுக்கு அப்புறம் தானே அந்த பெண் வந்து தன்னுடைய கூந்தலை முடிந்தார்கள். இது எல்லாமே நம்மளுடைய மரபு. நம்ம மரபுக்கு பிழையா எவன் செய்தாலும் அழிவு நேரும் அப்படின்றது அறநூல்கள்ல சொல்லுகின்ற கருத்து. இப்ப நம்ம அறநூல்கள் தான் ஆசாரக்கோவை. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நடத்த நேரம் இருக்காது. நம்ம கடகடன்னு சொல்லிட்டு போறதுல ஒரு புண்ணியமும் இருக்காது. ஏன்னா அவ்வளவு கருத்து இருக்குது ஆசாரக்கோவையில. அதே 15 கீழ்கணக்கு நூல்கள்னு நம்ம படிக்கும் பொழுதே அதுல எதெல்லாம் அறநூல்கள், எதெல்லாம் அகப்பொருள் நூல்கள், எதெல்லாம் புறப்பொருள் நூல்கள், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆசாரக்கோவைக்குள்ள நம்ம போவோம். சரிங்களா? அப்ப இது எல்லாமே நம்மளுடைய தமிழர்கள் வகுத்த முறைதான். நம்ம இப்ப வருகின்ற காலத்துல மறந்துட்டோம். எனக்கு பாத்தீங்கன்னா, என்னுடைய ஒப்பீனியனா, என்னுடைய தனிப்பட்ட கருத்தா பாத்தீங்கன்னா, ராவணன் வந்து அருமையான மனிதன். ஐயப்ப ஞாபகப்படுத்தினால என்னால அதை மறக்கவே முடியல. அவ்வளவு ஒரு அருமையான மனிதன். நான் படிக்கும் பொழுது அதுக்கு நம்ம ஒரு மாற்று கருத்தா நூல்கள் எழுதுவாங்க. நீங்க அப்படி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து கம்பராமாயணம் படிக்கும் பொழுது கம்பராமாயணத்திற்கு எதிர்தாரர்கள் வந்து நூல் எழுதுவாங்க. இப்ப அதுல ஒவ்வொரு கருத்தையும் நம்மளுக்கு சொல்லுவாங்க. சரியா? ஏன் இதை இவரு சொன்னாரு? அப்ப என்ன ராவணன் வந்து அரக்கனா? அவன் அரக்கனே இல்லை. அவன் தூய தமிழ் மன்னன். அவன் ஒரு தமிழன். அவனுடைய கட்டட கலையும் இப்ப நீங்க இலங்கையில வந்து ராவண கோட்டம்னு ஒண்ணு நாங்க மலை மீது இருக்குன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல நம்ம பார்த்தப்ப அந்த அறைகள், அந்த இதெல்லாம் எப்படி இங்கெல்லாம் கொண்டுட்டு போய் கட்டியிருப்பாங்க நம்மளுக்கு ஒரு வியப்பை கொடுக்கும். அந்த காலகட்டத்திலே அறிவியல் நுணுக்கத்தோட வேலைப்பாடுகள் இருந்திருக்கும். இப்ப நீங்க அதுல வந்து வாகனத்தில், அதாவது பறக்கின்ற வாகனத்தில் தூக்கி கொண்டு போனான் அப்படிம்பாங்க. ஆகாய விமானம், அப்பயே அந்த விமானத்தோடைய கான்செப்ட் இங்க வந்துருச்சு. அப்போ புராண காலகட்டத்திலேயே இதெல்லாம் பேசுறாங்க. அப்ப அதோடைய வழிமுறை தான் இப்போ ஒவ்வொன்றும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாமே. அப்ப நம்ம வரலாறையும் புராணங்களையும் படிக்கும் பொழுது அதுக்குள்ள என்ன நுணுக்கங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம தெரியும் பொழுது ரொம்ப எளிமையா இருக்கும். சரி, அகலிகை. அப்ப அதுக்குள்ள ஒவ்வொரு கதைகளையும் அப்படியே துணிக்கிறாங்க இல்லைங்களா? அகலிகை என்ன சொல்றாங்க? அகலிகை யார்? முதல்ல முனிவரால சாபம் பெற்று, பாவம் அந்த அம்மாவோட வரலாறு அது ஒரு பெரிய வரலாறு. அந்த அம்மா தப்பே செய்யாம இன்னொருத்தர் ஆசைப்பட்டு அந்த அம்மா பாவம் முனிவர் மூலியமா கல்லா மாறுச்சு. அது ரொம்ப கொடுமை அதெல்லாம். அப்ப அந்த காலகட்டத்துல பெண்களை நினைச்சு பார்த்தா கல்லா மாற சாபம் விட்டுறாங்க. எனக்கு இதுல விமோச்சனமே இல்லையா அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. கல்லா இப்படி நான் எந்த தப்பும் செய்யாம என்ன போய் கல்லா மாத்திட்டீங்களே அப்படின்னு அந்த அம்மா கதறுது. அப்ப சொல்றாங்க, ராமனுடைய கால் பட்டா நீ மீண்டும் பெண்ணா உருவெடுக்கலாம்னு சொல்லுவாங்க கம்பராமாயணத்துல. அதுல அந்த அம்மா கடைசியா ஒண்ணு சொல்லும்,
கால் பட்டுட்டு பெண்ணா உருவெடுத்துட்டு அந்த அம்மா ஒரு வார்த்தை அப்படியே ராமனுக்கு சுரீர்னு படுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லும். நீங்க அதை நினைவுபடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் படிக்கும்போது. அதாவது நீ கத்துன மனைவியவே சந்தேகப்பட்டு தீக்குள்ள இறக்கணவன் நீ, உன்னுடைய பாதம் பட்டு நான் பெண்ணா மாறணும்னா அதுக்கு நான் கல்லாவே கிடந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கல்லா மாறுமா பாருங்க. அதாவது இந்த இடத்துல 2 பேர்த்தையும் ஒப்பிடுவாரு. அதாவது மாற்று கருத்து எழுதுறவரு 2 இடத்துல ஒப்பிடுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, தன் மனைவியை சந்தேகப்பட்டு தீக்கு இரையாக்குனவன் எங்கே, மாற்றான் மனைவியை கவர்ந்து கொண்டு வந்தாலும் அவளுடைய சம்மதம், அவளுடைய இசைவு இல்லாம என் நிழல் கூட படக்கூடாதுன்னு காத்து கொண்டிருந்தவன் எங்கே. அந்த இடத்துல நம்ம தப்பானவனா மட்டும்தான் சித்தரித்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப 2 கருத்தையுமே நம்ம வந்து இந்த இடத்துல பகிர்ந்து கொள்றதா நம்ம தோணும். ஒரு காப்பியத்தை எடுத்து பகிர்றாங்கன்னா நல்லதும் சொல்லுவாங்க, கெட்டதும் சொல்லுவாங்க. ஆனா நம்ம வந்து இப்ப படம் போடுறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அரக்கன் மாதிரி சித்தரிச்சிடுறாங்க. 10 தலை ராவணன் அப்படின்ட்டு 10 தலை இருக்கிற மாதிரி போட்டு சித்தரிச்சிடுறோம், சரிங்களா? ஆனா நம்ம காப்பியங்களை ஆழ்ந்து உற்று நோக்கி பல கருத்தையும் நம்ம உற்று நோக்கும் பொழுதுதான், நம்ம அதை கேள்விப்படும் பொழுதுதான் நமக்கே தோன்றும், சரி எவ்வளவு அருமையான மனுஷனா இருந்திருக்கான்ல அப்படின்னு நமக்கே தோணும். ஆனா இப்ப இந்த கருத்தெல்லாம் நம்ம சொல்ல முடியாது வெளியில. சொன்னோம் அப்படின்னா இதுக்குன்னு எதிர்ப்புக்கு ஒரு சாரா இருப்பாங்க. ஏன்னா அது நடக்கிறதுதான். அப்ப இந்த இடத்துல நம்ம உலகத்தோட ஒத்துவாள் அப்படிதான், ஊரோட ஒத்து போகணும். அது அப்படியே நம்ம போயிடணும் அப்படியே வரிசையா. நம்ம உள்ள போய் எதுவுமே ஆராய்ச்சி பண்ண முடியாது. அது அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. நம்ம கம்பராமாயணம் பார்க்கும் பொழுது அந்த கதைகளையும் நம்ம ஒரு நாளைக்கு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சிலப்பதிகாரம் பார்த்தோம் இல்லைங்களா? சும்மா ஒரு கதையை சுருக்கம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பாடலை பார்க்கும் பொழுது அது ஒரு நம்மளுக்கு ஒரு அலாதி பிரியமா தான் இருக்கும், சரிங்களா? நம்ம ஆசாரக்கோவை கண்டிப்பா அடுத்த வகுப்புக்கு போயிடலாங்க ஐயா, ஏன்னா அது நிறைய இருக்கு. நான் அடுத்த வகுப்புல வந்து முதல்ல வச்சுக்கலாமாங்க ஐயா, அப்புறம் மொழி முதல் இடை எழுத்துக்கள் அடுத்து கொண்டுட்டு வந்துக்கலாங்களா? சரி, அப்படி பண்ணலாம். இப்ப நீங்க கம்பராமாயணம் பத்தி சொன்னப்ப, அதுவும் எதிர்மறை கருத்துக்கள் பத்தி சொன்னப்ப, எனக்கு முன்னாடி சென்னை தொலைக்காட்சியில வந்து ஒரு நிகழ்ச்சி வரும், இவர்கள் சந்தித்தால் அப்படின்ற ஒரு தலைப்புல. அதுல வந்து முரண்பாடான 2 கதாபாத்திரங்கள் அவங்க சந்திக்கிறப்ப என்ன பேசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நிகழ்ச்சியை எழுதியிருப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் வந்து ஒவ்வொரு முரணான 2 பேர் சந்திக்கிற மாதிரி, மண்டோதரியும் சீதையும் சந்தித்தால் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்தது, கண்ணகியும் மாதவியும் சந்தித்தால் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரம் இருந்தது. அது நான் சொல்றது வந்து 90கள்ல இருந்த அது, 1990 அந்த மாதிரி நேரத்துல. எனக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து பார்ப்போம், இவர்கள் சந்தித்தால் அப்படிங்கிறதுல இந்த வாரம் யாரு அப்படின்ட்டு எனக்கு அந்த நினைவுக்கு வந்தது. இந்த முரணான 2 பேரு, முரணான கருத்துக்கள் வச்சு அது ஒரு நூல் எழுதுவாங்கன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அந்த கதாபாத்திரங்கள் சந்தித்தால் அப்படிங்கிறதும் வந்து அந்த கருத்துக்கள் பரிமாற்றம் தானே, அது நினைவுக்கு வந்தது. ஆமா, மண்டோதரியும் நம்ம அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த பெண்மணியுமே வந்து ரொம்ப குணத்துல தங்கமான பெண்மணின்னு தான் சொல்லுவாங்க. எல்லா கருத்தையுமே நம்ம பார்க்கும்போது அதே போல வந்து நீங்க சிலப்பதிகாரத்திலயும் பாருங்களேன், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் இதுல நினைவு வருது. அந்த கண்ணகியும் மாதவியும் சொன்னீங்க இல்லைங்களா, அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல கூட ஒருத்தர் தப்பா சொல்லியிருக்கவே மாட்டாங்க. நீங்க மணிமேகலை அந்த இரட்டை காப்பியம்னு சொல்லிருந்தீங்களா, தொடர்ச்சியா வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம் சிலப்பதிகாரம் பார்க்கும் பொழுது. அதுல மாதவி வந்து மணிமேகலை என்ன தெரியுமா சொல்லி வளர்த்துவாங்க, நீ வந்து கண்ணகியோட பெண், கண்ணகியோடைய மகள்னு சொல்லிதான் வளர்த்துவாங்களாம். எத்தனை பேர்த்துக்கு அந்த மனசு வரும்? இந்த இடத்துல கால சூழ்நிலை தான் பாருங்களேன், எப்படி 2 நல்ல குணமுடைய பெண்கள் தான். ஆனா வந்து அந்த நம்ம சொல்லுவோம் நேரமோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்களுடைய அந்த சுழற்சி பாருங்களேன், 2 பேர்த்தையும் ஒரே மைய புள்ளியில இணைக்குது. ஏன்னா 2 பேரும் தங்கமான குணமுடைய பெண்கள், 2 பேருக்கு வாழ்க்கையுமே அப்படியே திசை மாறுது. ஒரு இடத்துல கூட கண்ணகியை தவறா மாதவி சொல்ல மாட்டாங்க, மாதவியை தவறா கண்ணகி சொல்ல மாட்டாங்க. நான் அந்த கதை சொல்லும் போது கூட சொல்லியிருப்பேன், பொருள் எல்லாத்தையும் இழந்துட்டு மறுபடியும் கோவலன் திரும்பி கண்ணகிட்ட வரும்போது அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, ஓ மாதவிட்ட கொடுக்க இன்னும் பணம் இல்லையாட்டுன்னு வந்தோடனே தாங்கிட்ட இருக்கிற அந்த கால் சிலம்ப கழட்டி கொடுப்பாங்க. அங்கிருந்துதான் கதை தொடங்கும்னு நான் சொல்லியிருந்தேன். காற்சிலம்ப கழட்டி இந்தாங்க வச்சுக்குங்க, இதை வச்சு நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுவாங்க. அப்பதான் கோவலன் சொல்லுவான், இந்த சிலம்பவே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஒரு பொருளா வைத்து, அதாவது இததான் ஒரு மையமா வைத்து நம்ம இன்னும் இழந்த பொருள்லாம் சேமிப்போம், வா என் கூட அப்படின்னு கூட்டிட்டு போவாரு மதுரைக்கு.
நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது அந்த நிலத்தை அந்த பாதத்தையே அறியாத நிலம் மடந்தை அப்படி கண்ணகியோடைய செல்வ செழிப்பா வளர்த்திருப்பாங்க. அந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு கல்லும் முள்ளும் காடும் கடந்து போவாங்க. அதெல்லாம் அப்படியே சித்தரிச்சிருப்பாரு பாரு. கண்ணுல அப்படி கண்ணீர் வரும். அந்த அம்மா அங்க போயும் நிம்மதியா இருந்துச்சா? பாவம் இங்கே இருந்திருந்தா கூட தனியா வாழ்ந்திருக்கோம். கோவலன் தனியா இருந்திருப்பானாட்டுக்கு. நமக்கு இதெல்லாம் தோணும் அந்த இடத்துல. ச்சே, அங்க போகும் தானே இறந்தாங்க. அப்ப நம்மளை அப்படியே உழுக்கும். நம்ம மனசு இந்த கதையெல்லாம் அப்படியே உலுக்கி எடுக்கும். அப்படியே எல்லாரும் நல்லவங்க தான். ஆனா அந்த இடத்துல கால சூழ்நிலை என்ன பண்ணுது? திசையை மாற்றி விட்டுறது. ஐயா சொன்னது ரொம்ப அருமை. அப்ப அது யோசிக்கவும் தான் அந்த இடத்துல இந்த 2 கதாபாத்திரம் பேசினா எப்படி இருக்கும்? அப்ப சிந்திக்கிறாரு அந்த இயக்குனர். ரொம்ப அருமைங்க ஐயா.